ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறேன்னா, மத்தியானம் லஞ்சுக்கு வச்ச முருங்கைக்கீரை கூட்டு வந்து மீந்துருச்சு, வீணாகலை. இதை நைட் நம்ம சாப்பிட முடியாது, அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம். இதில் வந்து தேவையான அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்க போகிறேன். கேழ்வரகு மாவு வந்து சலிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துட்டேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே வெங்காயம், தேங்காய் திருவி போட்டது, பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை எல்லாமே இருக்குது. அதனால் இது போதும். இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். கீரை கூட்டு இருந்த பாத்திரத்துலேயே தான் மாவு போட்டு பிசைஞ்சிருக்கேன். பாத்திரமும் வேஸ்ட் ஆகாது, கீரையும் வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டுக்கிட்டு தோசைக்கல்லில் தட்டிக்கலாம். தோசைக்கல் போட்டிருக்கேன், கல் சூடாகட்டும். மெலிசாக தட்டிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி தோசைக்கல்லில் வச்சு எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி. அடையை தட்டியாச்சு. லேசாக சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். அடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாவு வந்து நீங்கள் வந்து பகோடா மாதிரி கிள்ளி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நான் ஆயில் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இப்படி போடுறேன். அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றி தோசை மாவு பாத்தில் கரைச்சி பேன் கேக் மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவும் நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கலாம். தோசையாக பசங்களுக்கு சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. ரொம்ப ஹெல்த்தியானது. பாசிப்பருப்பு சேர்ந்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீணாக கீழே எதுவும் இருந்தாலும் கொட்ட வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.